ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 28 மார்ச் 2024. இன்றைய பாப்தாதாவினுடைய மகா வாக்கியம், जो सदा हर्षित मुख रहने वाली आत्मा है, उनके हर संकल्प के वाइब्रेशंस द्वारा 1 सेकंड की रूहानी नज़र द्वारा 1 सेकंड के संपर्क द्वारा मुख के एक बोल द्वारा दुखी व गम में रहने वाली आत्मा अपने को सुखी व खुश अनुभव करेगी. பாபா புரிய வைக்கிறாரு. அதாவது யார் மலர்ந்த முகத்தோடு இருக்கின்றார்களோ, முகம் மலர்ந்து இருக்குன்னு ஆத்மா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கான்? குஷியினுடைய பொக்கிஷம் நிரம்பி இருக்கு. ஆக யார் அவ்வாறு சிரித்தவாறு முக மலர்ச்சியோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தினுடைய வைப்ரேஷன் மூலமாக ஏன்னா ஆத்மா உள்ளுக்குள்ள அவ்வளோ தூய்மையாக இருக்குது. அப்போ அத்தகைய ஆத்மாவினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? நேர்மறையாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், சுபம் நிறைந்ததாக இருக்கும். ஸோ அந்த சுபமான எண்ணங்கள் ஒரு அகர்பத்தியினுடைய ஒரு நறுமணத்தை வீசக்கூடியதாக, நேர்மறையான அதிர்வலைகள் என்ன செய்யும்னா ஒரே நொடியில் அவர்களுடைய திருஷ்டி அவ்வளோ எல்லாருக்கும் எதமாக இருக்குமா, சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குமா. அப்போ பாபா சொல்கிறாரு, அப்படிப்பட்டவங்களுடைய கனெக்ஷனில் யாராவது ஒரு துக்கி ஆத்மா வராங்க, அவங்க திருஷ்டியை பார்க்குறாங்க, அப்படியே அந்த ஆத்மாவுக்கு ஒரு குளிர்ச்சி அனுபவமாகுது. இல்லை அவங்க ஒரு 2 நிமிஷம் இந்த துக்கி ஆத்மாவோட பேசுகிறாங்க, அப்போ இவங்களுக்கு ஒரு தைரியம் வருது, ஒரு நம்பிக்கை வருது, இவர்களுடைய கவலை காணாமல் போயிடுது. பிரச்சனை முடியலை, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அந்த கவலையிலிருந்து அந்த துக்கமான ஆத்மா கண்டிப்பாக வெளியில் வராங்க. ஸோ அவர்கள் தன்னை சுகமானவராக குஷியானவராக அனுபவம் செய்வாங்க. உஸ்கா கர்த்தவிய ஹோகா சுக்கு தேனா. அப்போ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எல்லோருக்கும் சுகம் கொடுக்கிறார்கள். ஏன்னா ஆத்மா உள்ளுக்குள்ள அப்படி இருக்கு, அது ரொம்ப சுக்கியாக இருக்குது, அது ரொம்ப குஷியாக இருக்குது, பாபாவிடமிருந்து கிடைத்த பிராப்திகள் மூலமாக நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு. அப்போ நிரம்பி இருக்கக்கூடிய ஆத்மா தானாகவே எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்களாம்? கொடுக்குறாங்க இல்லையா? அதுதான் பாபா சொல்கிறார். அவங்க சுகமாக இருக்கிறதுனால கொடுக்கணுன்ற முயற்சி கூட கிடையாது, ஆனால் தானாகவே அந்த குஷியை அந்த சுகத்தை அவர்கள் பிறருக்கு கொடுக்கின்றார்கள். ஆர் சுக்கு லேனா. அப்போ சுகம் கொடுக்கும்போது அவர்களுக்கு பிறரிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைக்குது. அதனால் என்ன சொல்கிறாங்க? சுகம் பெறுகிறீர்கள். நீங்கள் சுகம் கொடுக்குறீங்க, மற்றவங்களை திருப்திப்படுத்துறீங்க, அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுக்கு சுகம் அனுபவமாகும். वे खुद भी बेफिक्र बादशाह रहते हैं और दूसरों को भी अपने समान बना देते हैं. எனவே அவர்கள் தானும் கவலையற்ற ராஜாவாக இருக்கிறார்கள் மற்றும் பிறரையும் அவ்வாறு மாற்றுகிறார்கள். ஏதோ நான் மட்டும் கவலை இல்லாமல் இருந்தேன் அப்படி இல்லையா, எல்லாரையும் எப்படி வச்சுக்கிறாங்களா? குஷியாக வச்சுக்கிறாங்க, சுகமாக வச்சுக்கிறாங்க. தன்னை சுற்றி இருப்பவர்களும் சுகமாக இருக்கிறத அவங்க என்ஷூர் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நேச்சுரலாகவே எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ சுற்றி இருக்கிறவங்களும் இவர்களுடைய அருகாமையில் இருக்கிறதுனால, தொடர்பில் இருக்கிறதுனால குஷி நிறைந்தவர்களாக சுகம் நிறைந்தவர்களாக இருக்காங்க. அப்போ பாபா நம்ம செக் பண்ண சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளவு இந்த ஸ்டாக், இந்த குஷியினுடைய சுகத்தினுடைய ஸ்டாக் வச்சுருக்கீங்க, உள்ளுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ குஷியாக இருக்கீங்க. அந்த உள்ளூர இருக்கக்கூடிய குஷியின் ஆதாரத்தினால தான் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் குஷியாக இருந்து மற்றவர்களையும் குஷியாக வச்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம இதை அனுபவம் செய்து பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.